தமிழின படுகொலைக்கு காரணமான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், விளாத்திக்குளம் இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் ஆகியோரை ஆதரித்து பல பகுதிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பட்டியலிட்டார். பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற செய்தால் உப்பளம் பனைத்தொழில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதேபோல் மீன்பிடி தொழிலை நவீனமயமாக்கி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற்று வந்தவுடனே தூத்துக்குடியில உப்பளம் மற்றும் பனைத்தொழில் பாதுகாக்கப்பட்டு அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த தொழில்களை நிச்சயமாக நவீனப்படுத்துவார் என்ற வாக்குறுதியை மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் சார்பாக நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து கணிப்பு என்பதன் பேரில் கருத்து திணிப்புகளை வெளியிட்டு மக்களை இன்னைக்கு குழப்பிக் கொண்டு இருப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம கண்ணால டெய்லி பார்க்கிறோம், மக்களுடைய ஓட்டு, மக்களுடைய வாக்கு வங்கி, கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகமாக படைத்த கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கேட்டிருப்பேன். அப்படி இருக்கிறப்போ அவர்கள் ஆதாயத்துக்காக இன்னைக்கு லயாலா கருத்து கணிப்பின்னு ஒண்ணு வருது. யார் அந்த கருத்து கணிப்பு எடுத்ததுன்னு நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்து லயோலா கருத்து கணிப்புன்னு வெளியிடுறாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? அந்த கருத்து கணிப்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு தான் சாதகமாக தான் அவங்க வெளியிடுவாங்க. மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. எந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் இங்க புகுத்தி இந்த மெகா கூட்டணி முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது, நாளை நமது 40 நமது என்று வென்றெடுக்கும் பொழுது அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யானவை என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நிச்சயமாக புரியக்கூடியதாக இருக்கும் என்று தமிழின படுகொலைக்கு காரணமான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திமுக என்றாலே நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து என்பதுதான் ஞாபகம் வரும் என்றார். தமிழ் தமிழ் என்று சொல்லி ஒரு இன படுகொலைக்கே காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை இங்கே யாரும் மறக்கல. அதை நீங்களும் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு தக்க பாடத்தை இந்த தேர்தலில் நீங்க எல்லோருமே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும், நில அபகரிப்பு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குறுநில மன்னர்கள் போல ஒரு அமைச்சரும் உட்கார்ந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, எல்லா பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது? நமது முதல்வர் எடப்பாடியார் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நமது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. திமுக ஆட்சியில் பல மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்ததாகவும் தற்போதுள்ள அதிமுக ஆட்சியில் மின்வெட்டே என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் திமுக காங்கிரஸ் ஆட்சியில்தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி உலக அளவில் இந்தியா 4ஆம் இடம் பிடித்ததற்கும், புல்வாமா தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி நமது இந்தியாவை பாதுகாத்ததும் பிரதமர் மோடிதான் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். 13 பேரை பலி வாங்கிய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வருவதற்கு திமுகவே காரணம் என குற்றம் சாட்டிய அவர், அந்த ஆலையை மூடியது அதிமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். அதேபோல் நியூட்ரினோ, கெயில், மீத்தேன் என திட்டங்களை கொண்டு வந்தது திமுக என சரமாரியாக குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து சாயல்குடியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். வரும் தேர்தலில் நயினா நாகேந்திரன் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும், கடற்கரை சாலை வழியாக ரயில் போக்குவரத்து அமைத்து தருவார் என்றும் உறுதியளித்தார். மேலும் பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த கூட்டணி உறுதுணையாக இருக்கும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தாமரை சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அவர் இங்க வெற்றி பெற்று வந்தால் இந்த தொகுதியில அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வரப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ராமேஸ்வரம் டு ஏர்வாடி புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து செல்வதற்கு சிறப்பாக ஒரு வழித்தடங்களை அமைத்து தரப்படும் என்பதையும் சொல்றாரு. கடற்கரை சாலை வழியாக ரயில் போக்குவரத்து கொண்டு வருவதற்கான அனைத்து வசதிகளையும் உறுதியாக ஏற்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நிரந்தரமாக வருமானத்திற்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், மீனவ பெருமக்கள் வாழ்ந்ததாக இருப்பதற்கு அவர்களுக்கான உதவிகளையும் நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உறுதியாக உங்களுக்காக உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை காக்கின்ற கூட்டணி நமது கூட்டணி. ஒட்டுமொத்த தாய் குலங்களை காப்பாற்ற போகும் கூட்டணி நமது கூட்டணி. ஒரு பெண்ணாக பெண்களுடைய கஷ்டம் என்ன என்பதை உண்மையில் நான் அறிந்தவள். பெண்கள் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். பெண்கள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.